இப்பொழுது லைஃப் டிவைனில் புக் 2 சாப்டர் 14 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், எரர் அண்ட் ராங் அண்ட் ஈவில். போன செஷனில் பேராகிராஃப் 6 and 7 பார்த்தோம். இந்த செஷனில் பேராகிராஃப் 8 பார்க்கலாம். என்ன பார்த்தோம் போன செஷனில் என்பதை சற்று நினைவு கூறலாம். இந்த புவியினுடைய சட உலகம், அதற்கு மேல சூட்சும தளங்கள் இருக்கின்றன, சூப்ராபிசிக்கல் பிளேன்ஸ். எவ்வாறு இந்த பிசிக்கல் வேர்ல்டு, சட உலகம் என்பது உண்மையோ அதே போலத்தான் இந்த சூப்ராபிசிக்கல் பிளேன்ஸ், மேல உலகங்கள், புவி அதி புவி உலகங்கள் என்று அல்லது அதி புவி தளங்கள் என்று நாம் அழைக்கலாம். இதெல்லாம் உண்மை. இதில் எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் வேறொரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், பிரபஞ்சத்தில் நிறைய சக்திகள் இருக்கின்றன, காஸ்மிக் ஃபோர்ஸஸ், பிரபஞ்ச சக்திகள் இருக்கின்றன. இந்த பிரபஞ்ச சக்திகள் தான் அனைத்தையுமே இயக்குகின்றன. ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு அமைப்பு, அது எவ்வாறு முடிய வேண்டும் என்பதை இந்த பிரபஞ்ச சக்திகள் தான் தீர்மானிக்கின்றன. இதுல 2 விதமான சக்திகள் இருக்கின்றன அப்படிங்கிறார். ஒன்று ஞானம், ஒளி, இதனுடன் தொடர்புடைய சக்திகள், பவர்ஸ் ஆஃப் நாலேஜ், ஃபோர்ஸஸ் ஆஃப் த லைட் அப்படிங்கிறார். இந்த சக்திகள் எவ்வாறு உள்ளனவோ அதே போல அதற்கு எதிரான சக்திகளும் இருக்கின்றன. அறியாமை, இருள், இவற்றை சார்ந்த சக்திகளும் இருக்கின்றன. பவர்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் த டார்க்னஸ் அப்படிங்கிறார். இவை இரண்டுமே இந்த புவித்தளத்தில் வேலை செய்கின்றன. இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கு புலப்படாத பிரபஞ்ச சக்திகள் என்று அழைக்கலாம், இன்விசிபிள் காஸ்மிக் ஃபோர்ஸஸ். இந்த கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்ச சக்திகள், இதற்கிடையே ஏற்படும் போராட்டங்களைத்தான் நாம் நம்முடைய பண்டைய மதம் சார்ந்த மற்றும் மறைவியல் சார்ந்த கோட்பாடுகளில், கருத்துக்களில் இவைகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போராட்டம், ஒளிக்கும் இருளுக்கும் நடைபெறக்கூடிய போராட்டம், நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்படக்கூடிய போராட்டம், இதை வெவ்வேறு வடிவங்களில் இந்த உண்மை சித்தரிக்கப்பட்டதை நாம் காணலாம். இவைகளை வெவ்வேறு பெயரிட்டு அழைக்கின்றனர். ஆங்கிலத்தில் டீமன், சைத்தான் என்று அழைக்கின்றனர். அசுரர்கள் என்று நாம் அழைக்கின்றோம். ராட்சசர்கள், பைசாசுகள், பிசாஷா என்று கூறப்படுகின்ற இவை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் டார்க்னஸ், இருள் சக்திகள் தான் இவ்வாறு அழைக்கப்பட்டன. இது எல்லா மதங்களிலும் இருக்கின்றன. ஜொராஸ்ட்ரியன் ரிலிஜன், அதாவது ஜூஸ், யூதர்களினுடைய மதமான ஜொராஸ்ட்ரியன்ல இது இருக்கு. அதே போல கிறிஸ்டியானிட்டியில இருக்கு, இஸ்லாம்ல கூட இருக்கு. இதெல்லாம் இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் லைட், ஃபோர்ஸஸ் ஆஃப் டார்க்னஸ், இவைகள் வெவ்வேறு பெயரில் அழைக்கப்பட்டு, வெவ்வேறு பெயர்களில் இவைகள் எல்லாமே பண்டைய தொன்று தொட்டு வரும் மரபு வழி சார்ந்த நம்பிக்கைகளில் இவைகள் எல்லாம் காணப்படுகின்றன. ஆனால் நம்முடைய மாடர்ன் தாட், நவீன சிந்தனை இதை ஏற்றுக்கொள்வதில்லை.
சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா, சயின்டிஃபிக்காக எது வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டோ, சட உலகம் என்னவோ அதுதான் உண்மை. அது சட உலகில் காணக்கூடிய மனிதர்களிலேருந்து விலங்குகள், அதற்கு கீழ் உள்ள அமைப்புகள், இதை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதுதான் விஞ்ஞானம் கூறுகின்றது. ஆனால் விஞ்ஞானத்திலேயே கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்ச சக்திகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. காந்த சக்தி, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு சக்தி, கிராவிடேஷன் ஃபோர்ஸ், யூவி ரேடியேஷன், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், அட்டாமிக் ரேடியேஷன், இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சக்திகள். இவைகளை இந்த இன்விசிபிள், தே ஆர் ஆல்சோ கால்ட் இன்விசிபிள் காஸ்மிக் ஃபோர்ஸஸ், பட் தே ஆர் பிசிக்கல் இன் நேச்சர். அவர்களுடைய அந்த அந்த சக்திகள் வந்து சட உலகை சார்ந்து உள்ள செயல்படும் சக்திகள். இவைகளெல்லாம் சட உலகில் உள்ள பொருள்களின் மீது பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்பதை விஞ்ஞானம் நமக்கு கூறுகின்றது. இதை நாம் ஏற்றுக்கொள்ளும் அதே சமயத்தில் ஏற்கனவே பார்த்த அந்த சூப்பர்பிசிக்கல் பிளேன்ஸ், அதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்ச சக்திகளையும், அவைகளெல்லாம் மனோதளத்தை சார்ந்திருக்கலாம், பிராணமயத்தை சார்ந்திருக்கலாம், இவைகளெல்லாம் மனிதனுடைய மனதின் மீதும் வாழ்வின் மீதும் செயல்படுகின்றன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதை மறுக்க முடியாது என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். எப்படி வந்து மனமும் வாழ்வும், மைண்ட் ஒரு பிரின்சிபலா ஆக்ட் பண்ணுது புவியில, லைஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு பிரின்சிபல் ஃபோர்ஸா ஆக்ட் பண்ணுது. அது எப்படி வேலை செய்கின்றது? நம்மை போன்ற மனிதர்கள், கான்சியஸ் பீயிங்ஸ், அவைகளை அவர்களின் மூலம் இவைகள் இயங்குகின்றன என்பதை நாம் அறிகின்றோம். அதே போல நம்மின் மூலமாக சடப்பொருள்களின் மீதும் அவை இயங்குகின்றன. இது புவி தளத்துல மனோதளத்தை சார்ந்த சக்திகள், பிராணமயத்தை சார்ந்த சக்திகள் நம்மின் மூலமாக, நம்ம உடலின் மூலமாக இயங்குகின்றன. சடப்பொருளின் மீது அவைகள் சடப்பொருள்களை இயக்குகின்றன என்பதை எல்லாம் அறிகின்றோம். ஆனா அவ்வாறு இருக்கையில் இந்த மனோ அவைகளினுடைய அந்த தோற்றுவாய் தளங்களான மென்டல் பிளேன்ஸ், வைட்டல் பிளேன்ஸ், ஏன்னா புவித்தளத்துல மனிதன் இருக்கின்றான். ஆனால் இந்த மனோதளத்தை சார்ந்த, பிராணமயத்தை சார்ந்த சக்திகள் மனிதனின் மூலமாக வேலை செய்கின்றன என்பதை அறிகின்றோம். மனிதனை இயக்குகின்றன என்பதை அறிகின்றோம். இது உண்மை என்றால், இந்த மனோதளம், வைட்டல் பிளேன், பிராணமயத்துல அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு அமைப்பின் மூலம் இவைகள் செயல்படுகின்றன. In their own planes, they should form conscious being அப்படிங்கிறார். It is possible that on their own planes, they should form conscious beings. மனோதளத்திலையும் பிராணமய தளத்திலையும், இந்த தளமெல்லாம் சூட்சும தளங்கள், அங்கேயும் எப்படி மனிதன் இருக்கின்றானோ அங்கேயும் இந்த தளத்தை சார்ந்த அமைப்புகள் இந்த சக்திகளின் மூலமாக செயல்படுகின்றன அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனா நம்ம உடல் எப்படி இருக்கு? ஸ்தூல வடிவில் இருக்கு. ஸ்தூல பொருளினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள அமைப்பு தான் நம்முடைய உடல், கிராஸ் சப்ஸ்டன்ஸ். இத்தகைய மனோதளத்தை சார்ந்த, பிராணமயத்தை சார்ந்த அங்கு காணப்படும் அமைப்புகள் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஆகையினால் அது எந்த பொருளை சார்ந்தவைகளாக இருக்கின்றது என்றால் சட்லர் சப்ஸ்டன்ஸ், சூட்சும பொருளினால் அமைக்கப்பட்டுள்ள அமைப்புகளாக காணப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, அந்த தளங்களில் இருந்து இந்த புவி தளத்தில் உள்ள மனிதர்களின் மீது அவைகள் வேலை செய்கின்றன, பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்பது உண்மை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்படி இந்த சக்திகள்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறது பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார்.
இதுக்கு எதுக்காக கூறுகின்றார் என்றால், இதெல்லாம் என்ன அர்த்தம், எதுக்காக கூறுகின்றார் என்றால், நாம பார்க்கறது என்ன அப்படின்னா ஃபால்ஸ்ஹுட், ஈவில், இது மாதிரி நெகட்டிவான விஷயங்களை அப்போசிங் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கிறோம், எதிர் சக்திகளை பார்க்கிறோம். இதனுடைய தோற்றுவாய் எங்க அப்படின்னா, எங்க இருக்கலாம் அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார், நம்ம நினைக்கிற மாதிரி அதனுடைய தோற்றுவாய் இந்த உலகம், இந்த புவியை சார்ந்து இல்லை, இந்த அறியாமை உணர்வற்ற நிலை என்கின்ற நிலையிலிருந்து காணப்படும் அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய அந்த அமைப்பில் இவைகள் எல்லாம் காணப்படுவது இல்லை. இவைகளினுடைய மூலம் எங்கு இருக்கின்றது என்றால், இந்த சூப்ராபிசிக்கல் பிளேன்ஸ் அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய மனிதனுடைய புவி சார்ந்த தளத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த புவித்தளத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சூப்ராபிசிக்கல் பிளேன்ஸ், அது மென்டல் பிளேனாக இருக்கலாம், மனோதளத்தை சார்ந்த மனோதளமாக இருக்கலாம், இல்லை பிராணமய தளமாக இருக்கலாம். இந்த தளங்களில் தான் இருக்கின்றன. அவைகள் இந்த புவியில் அவை இயங்கி புவியில் உள்ள அமைப்புகளை இயக்குகின்றன. அவை தரக்கூடிய ஒரு அழுத்தம், அதன் காரணமாகத்தான் இந்த புவியில் பொய்மையும் தீமையும் இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளின் மூலமாக வெளிப்படுகின்றன அப்படிங்கிறார். இதற்கு எது துணை போகின்றது என்றால், இந்த கீழே புவியினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்கான்சியன்ஸ், அதுவும் துணை போகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ சோர்ஸ் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் சூப்ராபிசிக்கல். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். Their original source lies in the life world, in the supraphysical nature அப்படிங்கிறார். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த பேராகிராஃப் 7 பார்த்தோம். இப்போ பேராகிராஃப் 8 ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். பேராகிராஃப் 8 ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். நம்ம ஏன்னா வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பொய்மை, பிழை, தீமை, தவறு, இது மாதிரி நெகட்டிவான விஷயங்களை எதிர்கொள்கின்றோம். அதனுடைய பிரம்மாண்டத்தை கண்டு மலைத்து போகின்றோம். இது என்ன, இந்த உலகம் இப்படிதான் இருக்குமா, இவைகளை கட்டுப்படுத்த முடியாதா, எப்பொழுதுமே இந்த சக்திகள்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்குமா என்றெல்லாம் மலைத்து போகின்றோம். இதற்கெல்லாம் பகவான் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்றார். அது எப்படி, என்ன அதனுடைய தன்மை என்ன, அது குறித்து பகவான் ரொம்ப அருமையான விளக்கத்தை தருகின்றார். உள்ளே செல்லலாம். பேராகிராஃப் 8. Book 2, Chapter 14. The origin and remedy of falsehood, error, wrong and evil. Paragraph 8. This is certain, that when we go back into ourselves, very deep away from the surface appearance, we find that the mind, heart, and sensational being of man are moved by forces not under his own control, and that he can become an instrument in the hands of energies of a cosmic character, without knowing the origin of his actions. It is by stepping back from the physical surface into his inner being and subliminal consciousness that he becomes directly aware of them and is able to know directly and deal with their action upon him. Thank you, sir. Thank you. Can I read, sir? Yes, please. Explanation. We have seen that the original source of falsehood and evil lies in the life world, in the supraphysical nature. It is that pressure
which brings out falsehood and evil and supports their emergence from the inconscient. This fact becomes certain when we go deep into ourselves from the surface. We find that the mind, heart, and sensational being of man are moved by forces not under his own control. He can become an instrument in the hands of cosmic energies without knowing the origin of his actions. It is only when he steps back from the physical surface into his inner being and subliminal consciousness that he becomes directly aware of them. He is able to know directly and deal with their action upon him. Thank you, sir. Thank you. ரொம்ப இந்த பேராகிராஃப் 8 வந்து ரொம்ப ரெலவென்ஸ், நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரெலவென்ஸு, ரொம்ப முக்கியமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பேராகிராஃப். ஒரு லாங் பேராகிராஃபே 2 பக்கம். அடிப்படை உண்மையே பகவான் சொல்றார். நம்ம இயக்கிறது யாரு? பெரும்பாலான நேரங்கள்ல மனிதனை இயக்குவது யார்? எந்த சக்தி இயக்குகின்றது? அவனுடைய மனம், அவனுடைய ஹார்ட் அப்படிங்கிறாரு. ஹார்ட்னா இமோஷனல் பீயிங்னு அர்த்தம். சென்சேஷனல் பீயிங், அவனுடைய சென்சேஷன்ல ஒருத்தன் ஃபீல் பண்றான் இல்லையா? அதாவது அவனை ஈர்க்கும் வண்ணம், புலன்களை ஈர்க்கும் வண்ணம் செயல்படுதல், அதுதான் சென்சேஷனல் பீயிங் ஆஃப் மேன். இதெல்லாம் எப்படி செயல்படுது? இதெல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருக்கின்றோம் எல்லா செயல்பாடுகளும் என் வசம் இருக்கின்றன, எல்லாமே என்னால, என்னுடைய செயல்பாட்டை நான் என்னை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு மனிதனும் அவ்வாறு தான் நினைக்கின்றான். ஆனால் எது உண்மை என்றால், நாம் ஏற்கனவே பார்த்த அந்த சூப்ராபிசிக்கல் பிளேன், இந்த புவி உலகிற்கு மேல் உள்ள தளங்களிலிருந்து மனோதளம், பிராணமய தளம், அதிலிருந்து செயல்படும் சக்திகள் தான் பிரபஞ்ச அளவில் இயங்குகின்றன. அதுதான் மனிதனுக்குள்ளும் செயல்பட்டு அவனையும் இயக்குகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சக்திகள்லாம் அவனுடைய கண்ட்ரோல்ல இல்லை. இதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அவன் ஒரு மேயர் இன்ஸ்ட்ருமெண்டா தான் இருக்கிறான். அந்த சக்திகளினுடைய கையில இந்த மனிதர்கள் ஒரு கைப்பாவையாகத்தான் செயல்படுகின்றார்கள். இந்த சக்திகளுடைய அம்சம் எப்படி இருக்கின்றது என்றால், பிரபஞ்ச ரீதியாக செயல்படும் சக்திகளாக இருக்கின்றன. காஸ்மிக் கேரக்டர் அப்படிங்கிறார். அது எங்கேருந்து வருதுன்னு அவனுக்கு சொல்ல முடியாது, மனிதனுக்கு சொல்ல முடியாது. ஆனா அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜென்ரலா இப்படிதான் மனிதர்கள் செயல்படுகின்றார்கள். ஆனால் சிறிது ஆன்மீக நாட்டமுடையவர்கள் கொஞ்சம் உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சா, நம்மால் இந்த சக்திகளினுடைய பாதிப்பிலேருந்து சற்று எச்சரிக்கையுடன், நம்ம கொஞ்சம் விழிப்புடன் நம்ம அவைகளுடைய பாதிப்பிலிருந்து சமாளிக்க முடியும். இது எல்லாருக்கும் சாத்தியம். எஸ்பெஷலி ஆஃப்டர் கமிங் டு த மதர் அண்ட் ஸ்ரீ அரோபிந்தோ, நம்ம எந்த அளவுக்கு இன்வர்டா இருக்கிறோமோ, அமைதியா இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு இம்பல்சிவா பிஹேவ் பண்ணாம இந்த ஸ்டெப்பிங் பேக்னு மதர் சொல்லியிருக்கிறாங்க. மதர்னுடைய 3 தாரக மந்திரத்துல ஒன்று ஸ்டெப்பிங் பேக். 2வது தாரக மந்திரம் ஃபைண்ட் யுவர் ஓன் சைக்கிக் பீயிங்.
முதல் தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, பி கான்சியஸ், ஸ்டெப் பேக், ஃபைண்ட் யுவர் சைக்கிக் பீயிங். இது 3 தாரக மந்திரத்தை மதர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, எப்பொழுதுமே நம்ம கான்சியஸாக இருக்கணும். என்ன பேசுகிறோம், என்ன சிந்திக்கிறோம், நம்மகிட்ட என்னென்ன இயக்கங்கள் நடைபெறுகின்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம கான்சியஸாக இருந்தோம் அப்படின்னா, நம்மிடம் தோன்றக்கூடிய வேண்டாத இயக்கங்களை, மனம் சார்ந்த, உடல் சார்ந்த, பிராணமயம் சார்ந்த இயக்கங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இது நம்பர் 1. செகண்ட் ஸ்டெப்பிங் பேக் அப்படிங்கிறாங்க மதர். எந்த ஒரு இயக்கத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த இயக்கம் அப்படின்னா பிசிக்கலா நம்ம நடக்கிறது இல்லை, மென்டலா திங்க் பண்றது கூட. ஒரு தாட் வர்றதுக்கு முன்னாடி இந்த தாட் அவசியமா அப்படிங்கிறது, ஒரு இமோஷன் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இமோஷன்ல நம்ம என்கேஜ் பண்ணணுமா, ஒருத்தர் மேல ஆங்கர், ஒருத்தர் மேல ஜெலசி, இல்லை ஒரு ரீகாயில், ஒருத்தங்க சொல்றாங்கன்னா நம்ம ரியாக்ட் பண்றது, இது மாதிரி நிறைய இமோஷன்ஸ் நம்மள்கிட்ட ஓடிட்டே இருக்குது. அப்புறம் டிசையர், ஆசை, ஒரு லோவர் வயிற்றில் இருக்கக்கூடிய உந்துதல்கள், இதெல்லாம் நம்ம கான்சியஸாக இருந்தால் பார்க்க முடியும். அதில் நம்ம என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா மனிதனுக்குத்தான் அவனுடைய செயலை தான் உற்று நோக்கும் அந்த வசதி வழங்கப்பட்ட இயற்கை அவனுக்கு வழங்கியுள்ளது அப்படின்னு மதர் சொல்றாங்க. அனிமல்ஸ் கிடையாது. அனிமல்ஸ் இம்பல்சிவா ரியாக்ட் பண்ணும். ஆனால் மனிதனுக்கு தான் அவன் உயர் ஜீவன், அதனால அவனுக்கு தன் செயலை தானே உற்று நோக்கும் அந்த வசதி அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதலால் அவன் தன் செயலை ஒழுங்குபடுத்த முடியும். ஸ்டெப்பிங் பேக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேற்புறத்தில் வாழாமல் நம்மளுடைய அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொன்றை பேசுவதற்கு முன்னால், ஒன்றை சிந்திப்பதற்கு முன்னால், ஒரு இமோஷன்ல நம்ம என்கேஜ் பண்றதுக்கு முன்னாலே நம்ம நிதானித்தம் என்றாலே இந்த ஸ்டெப்பிங் பேக்கும் என்கின்ற அந்த பயிற்சி நமக்கு எளிதாகிவிடும். இது நம்ம நிறைய விஷயத்துலேருந்து காப்பாற்றும். இட் வில் பி ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் அன்வான்ட் மூமெண்ட்ஸ். மதர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டெப்பிங் பேக் பண்ணினாலே மனிதர்களிடையே ஏற்படும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், தேவையில்லாத பேச்சுக்கள், இதிலெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்டெப்பிங் பேக் பண்ணும்பொழுது நம்ம மெல்ல 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 நம்மளுடைய உள்ஜீவனுடன் தொடர்பு கொள்கின்றோம். உள்ஜீவன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சர்ஃபேஸ் பீயிங் உள்ள இருக்கக்கூடியதுதான் சப்லிமினல் பீயிங். இன்னர் மைண்ட், இன்னர் வைட்டல், இன்னர் பிசிக்கல், இதுதான் இன்னர் பீயிங் அப்படிங்கிறது. அந்த சப்லிமினல் கான்சியஸை பற்றி பகவான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சாப்டரில் பார்த்துருக்கோம். இதுக்கு முந்தைய சாப்டரில் நிறைய பேசியிருக்கிறார் அதை பற்றி. நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸில், அதாவது எது கரெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறதுல பேசியிருக்கிறார். ஏன்னா சப்லிமினல் கான்சியஸ்னஸ் தான் என்ன தெரியும், அதுக்கு எல்லாமே தெரியும். வெளியிலேருந்து எந்த சக்தி நமக்குள்ள ஊடுருவது, அது வரவேற்கப்படக்கூடிய சக்தியா இல்லை தவிர்க்கப்படக்கூடிய சக்தியா என்பதை எது உணரும்? சப்லிமினல் பீயிங்க்கு தெரியும். நம்ம உள்ஜீவில் இருந்தோம்னா நமக்கு தெரியும். அது நம்ம இன்ஸ்டிங்க்டிவா ஃபீல் பண்ணலாம், உடனே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். சில பேர்கிட்ட பேசுவோம், அவங்கள்ட்ட தேவையில்லாத என்கேஜ்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும், டக்குன்னு அவாய்ட் பண்ணிடலாம் அதை. ஏன்னா அதில் தெரியும், அதில் உள்ளே போனால் நம்ம சிக்கிப்போம் தெரியும் நம்மளுக்கு. இது மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா அதுக்கு தான் அது அறிவு உண்டு அப்படிங்கிறார். சப்லிமினல் கான்சியஸ்னஸ் தான். he becomes directly aware of them அப்படிங்கிறார் பகவான். நேரடியாக நமக்கு தெரியும் என்னென்ன இது பண்ண போகிறோம், என்ன அந்த சக்திகளினுடைய அந்த எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றம் என்ன அப்படிங்கிறத உணர முடியும். அப்புறம் முக்கியமா பகவான் என்ன கோருகின்றார், and is able to know directly and deal with their action upon him. அந்த சக்தி எப்படி நம்ம இயக்குது, அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்றது, இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். ஸோ ஒன்ஸ் இதை நம்ம சரியா நம்ம புரிந்து கொண்டால், நம்ம அந்த அந்த மேல் தளத்திலிருந்து, அந்த சூஷ்ம தளங்களிலிருந்து நம்மை இயக்கும் அந்த பிரபஞ்ச சக்திகளுடைய ஒரு அன்விட்டிங் ஏஜென்ட்டா நம்ம செயல்பட மாட்டோம். அதாவது நம்ம இன்ஸ்ட்ருமெண்டா வெறும் ஒரு கைப்பாவை போல செயல்பட மாட்டோம். நம்ம வில் பிகம் கான்சியஸ் இண்டிவிஜுவல்ஸ்.
இது மதர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த பயிற்சிக்கு. பி கான்சியஸ்னா இதனால நிறைய இதை இது பண்ணலாம். யூ கேன் அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் என்ன காரணம் அப்படின்னா, அந்த சமயத்தில் நம்ம கான்சியஸாக இல்லாதனால தான் நமக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நம்ம தேவையில்லாத இந்த ஸ்போர்ட்ஸஸ்னுடைய கையில் மாட்டிக்கிறோம். வி மேக் ராங் டெசிஷன்ஸ், நிறைய இதில் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவான் சொல்ற அந்த ரெண்டு இந்த 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 பேராகிராஃபினுடைய இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப். இதை பேஸ் பண்ணி தான் மதர் ஸ்டெப்பிங் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. அடுத்தது போகலாம். He grows aware of interventions which seek to lead him in one direction or another, of suggestions and impulsions which had disguised themselves as original movements of his own mind, against which he had to battle. He can realize that he is not a conscious creature inexplicably produced in an unconscious world out of a seed of inconscient matter and moving about in an obscure self-ignorance, but an embodied soul through whose action cosmic nature is seeking to fulfill itself, the living ground of a vast debate between a darkness of ignorance, out of which it emerges here, and a light of knowledge which is growing upwards towards an unforeseen culmination. Thank you, sir. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. He becomes explanation. He becomes aware of interventions which seek to lead him in one direction or another. He becomes aware of suggestions and impulsions which had disguised themselves as original movements of his own mind and against which he had to battle. He can realize that he is not a conscious creature inexplicably produced in an unconscious world from the origin of inconscient matter, moving about in this world in a state of self-ignorance. Rather, he can realize that he is an embodied soul through whose action cosmic nature is seeking to fulfill itself. He can realize that his soul is the living ground of a vast debate between a darkness of ignorance, out of which it emerges here, and a light of knowledge which is growing upwards towards an unforeseen culmination. Thank you, sir. Thank you. இந்த போர்ஷன்லையும் பகவான் வந்து இன்னொரு முக்கியமான கருத்தை கூறுகின்றார். நம்ம வந்து எல்லாமே we take things for granted. இந்த புவியில் பிறந்திருக்கின்றோம். எல்லோருமே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு மாறுபட்ட சூழ்நிலைகளில் நாம் எல்லோருமே இருக்கின்றோம். வெவ்வேறு குடும்பங்கள், வெவ்வேறு அமைப்புகள் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குது. வெவ்வேறு நாடு, வெவ்வேறு மொழி, வெவ்வேறு இனம் அப்படின்னு வெவ்வேறு எகெயின் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இது மாதிரி ஒரு எல்லோருமே வந்து மாறுபட்ட சூழ்நிலைகளில் நம்ம காணப்படுகின்றோம். இது வந்து ஏன் அப்படி இருக்கணும், என்ன காரணத்தினால நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில இருக்கணும் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்.
இந்த இந்த கேள்வியை வந்து மதர் வந்து அடிக்கடி கேட்டுக்க சொல்றாங்க. என்ன கேட்க சொல்றாங்க? Why am I born into this world? What is the purpose of my existence? என்னுடைய எதற்காக நான் பிறந்தேன், என்னுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன? இந்த கேள்வியை வந்து பொதுவாக மனிதர்கள் வந்து கேட்கறது கிடையாது. அவங்க they just live. அனிமல்ஸும் அப்படிதான் இருக்குது இல்லையா? அனிமல்ஸுக்கும் நமக்கும் வித்தியாசம் இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும், ஆனால் வித்தியாசம் இல்லை. அனிமல்ஸ் எப்படி பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டை பூர்த்தி செய்து கொண்டு வாழ்கின்றதோ அதே போல் நாமும் வந்து பிறந்துட்டோம், ஓகே அதில் இருக்கிறோம், அப்படியே போயிடுறோம். ஆனால் இன்னும் என்ன கோருகின்றார்கள், இந்த கேள்வியை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு மெல்ல 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 அதுக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன பர்பஸ்க்காக நம்ம இருக்கிறோம், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த குறிப்பிட்ட சூழ்நிலை நமக்கு தரப்பட்டுள்ளது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. ஒன்ஸ் அந்த பர்பஸ் நமக்கு தெளிவாயிடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த பர்த், இந்த பிறவி, நமக்கு கிடைத்துள்ள சூழ்நிலை என்பது ஒரு ஆக்சிடென்டலாக வந்தது கிடையாது. அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு மேல என்ன புரிந்து கொள்ள முடியும்? இது எல்லாத்துக்கும் இது அனைத்து அனுபவங்களின் மூலமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இந்த அனுபவங்களை மூலமாக இந்த அனுபவங்களை தேடி அதுவே அமைத்து கொண்டு அதன் மூலமாக அது பயன் பெறுகின்றது, வளர்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம உள்ள சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா என்ன புரிகின்றது அப்படின்னா இந்த உலகமே பார்த்தோம் அப்படின்னா மேட்டர் தான். என்டையர் பிரபஞ்சத்தில் எது டாமினண்டா இருக்கு அப்படின்னா சடப்பொருள் தான் டாமினண்டா இருக்கு. சடப்பொருள்ல வந்து மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா இன்கான்சியன்ஸ் தான் இருக்கு, இன்கான்சியன்ட் மேட்டர் தானே. ஆனால் அதுக்குள்ளேயும் கான்சியஸ்னஸ் இருக்கு, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. பட் எங்க பார்த்தாலும் நம்ம பார்க்கறது வந்து இன்கான்சியன்ட் மேட்டர் தான். ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேட்டர் தான் 99.99%. இந்த உணர்வுள்ள மனிதன், கான்சியஸ் அமைப்பு உள்ள மனிதன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ராக்ஷன், அது ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் இருக்குது. இது ஏன் இப்படி இருக்கணும்? இந்த இன்கான்ஷியன்ட் மேட்டர்ல ஒரு சின்ன ஒரு துளி உணர்வு நிலையுடைய அந்த அமைப்புடைய மனிதன் என்பவன் இருக்கின்றான். இது வந்து விபத்து இல்லை என்பதை மனிதன் உணர முடியும். ஏதோ ஒரு நோக்கம் நிறைவேற்றுவதற்காகத்தான் அவன் இங்கே வந்துள்ளான் என்பதை உணர முடியும். இதெல்லாம் எப்ப ஒரு மனிதன் உணர முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவன் மேற்புற உணர்வு நிலையில் இருக்கிற வரைக்கும் இதையெல்லாம் அவனால உணர முடியாது. அவன் வந்து லைஃப் வந்து ஒரு மெக்கானிக்கலா இருக்கும், எல்லாரையும் போல ஒரு வாழ்க்கை என்றால் யூனிஃபார்மா இருக்கும், அவ்வளவுதான் மேற்புறத்தில் இருக்கும் பொழுது. ஆனால் அந்த உள்ஜீவனில் ஒரு மனிதன் வந்து அதிலிருந்து வாழும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? நமக்கு வந்து அந்த பிரபஞ்ச சக்திகள் நம்மிடம் எவ்வாறு வேலை செய்கின்றன என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். எவ்வாறு எந்த திசையில் வழி நடத்துகின்றன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அவற்றின் மூலமாக நமக்கு எவ்வித ஆலோசனைகள் கிடைக்கின்றன, எதை அது செய்ய தூண்டுகிறது, எந்த உந்துதலை அது நமக்குள் தோற்றுவிக்கின்றது, இதெல்லாம் வந்து நாமே செய்வது போல ஒரு தோற்றத்தை எல்லாம் அது ஏற்படுத்துகின்றது. இந்த சக்திகள்லாம் நம்முள்ளே செயல்பட்டு, நமக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய சக்திகள் நம்மின் மூலமாக செயல்பட்டு எத்தகைய ஒரு
போலியான தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்றால், நம்முடைய சொந்தமான ஒரு இயக்கங்கள் போல இவைகள் எல்லாம் அத்தகைய தோற்றத்துடன் நம்முள் செயல்படுகின்றன என்கின்ற விஷயத்தை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, வெறும் இந்த ஒட்டுமொத்த சட உலகில் பிரபஞ்சத்துல அவன் வெறும் ஒரு ஒரு இன்ஃபினிட்ஸ்மல், மிக சிறிய அளவுள்ள ஒரு கான்சியஸ் கிரீச்சர் இல்லை. அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் போல, ஒரு விபத்து போல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. அறியாமையில் ஊழலக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். மாறாக எந்த உண்மையை ஒரு மனிதன் அறிய முடியும் என்றால், தான் ஒரு ஆன்மன் என்கின்ற ஒரு அமைப்பை தாங்கும் தன்னுள்ளே கொண்ட ஒரு அமைப்பு என்பதை உணர முடியும். இந்த உடலை தாங்கி இருக்கும் நான் வெறும் ஒரு சாதாரண அமைப்பு இல்லை, எனக்குள்ளே ஒரு ஆன்மன் என்கின்ற ஒரு அமைப்பை கொண்டுள்ள ஒரு மனிதன் என்பதை நான் உணர முடியும். இந்த ஆன்மன் எப்படி செயல்படுகின்றது என்றால், எந்த இரண்டு விஷயங்களுக்கு இடையே அது செயல்படுகின்றது என்றால், ஒருபுறம் ஏற்கனவே பார்த்த பகவானினுடைய அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். இருளிலிருந்து இன்கான்சியஸ்லேருந்து மெல்ல 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 மேலே வருகின்றது. அது ஒருபுறம் இருக்கின்றது. அது நம்ம பிடித்து கொண்டே இருக்கின்றது. அதிலிருந்து சிரமப்பட்டு தான் இந்த பரிணாம வளர்ச்சி மேல் நோக்கி எழுகின்றது. அதே போல ஒருபுறம் அது இருக்கின்றது, மறுபுறம் ஒரு ஒளி, அந்த ஞானத்தை நோக்கி செல்லும் ஒளி மேலே அழைத்து செல்கின்றது. இவைகளுக்கு இந்த இரண்டு சக்திகளுக்கு இடையே இருந்து இருக்கும் ஒரு அமைப்பாகத்தான் ஒரு மனிதனுடைய ஆன்மா என்பது செயல்படுகின்றது அப்படிங்கிறார். பகவான் ரொம்ப அழகாக அதை அவருடைய ஆங்கிலத்தில் சொல்கின்றார். He is an embodied soul through whose action cosmic nature is seeking to fulfill itself. The living ground of a vast debate between a darkness of ignorance, out of which it emerges here, and a light of knowledge which is growing upwards towards an unforeseen culmination அப்படிங்கிறார். அதாவது எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது நம்மளால எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா என்னன்னு தெரியாது. ஆனா இது ஒரு உயர்வான விஷயத்தை நோக்கி தான் நம்ம அழைச்சிட்டு போகுது அந்த ஒளி. அது நம்ம என்னங்கிறது நமக்கு இப்ப பார்க்க முடியல. அன்ஃபோர்சின் கல்மினேஷன் அப்படிங்கிறார். நமக்கு இப்ப தெரியல, ஆனா அது வேறொரு உயர்வான ஒரு நிலைக்குத்தான் நம்மை அழைத்து செல்கின்றது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி உணர முடியும்னா, இவ்வளவு உண்மைகள் இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்விற்கு பின்னாலே இவ்வளவு உண்மைகள் இருக்கு. இந்த உண்மைகளை ஒரு மனிதன் எப்ப அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, அந்த உள்ஜீவனில் வாழும் பொழுதுதான் அந்த உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும். அதர்வைஸ் அவன் என்ன நினைப்பான், அது எல்லா மனிதர்களையும் போல நானும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தோன்றியுள்ளேன், பிறந்துள்ளேன், வாழ்வேன், பிறகு நானும் மறைந்து விடுவேன், அவ்வளவுதான். இதுல ஒன்றும் என்னுடைய லைஃப்ல எந்த விதமான ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்பஸ் இல்லை, உயரிய நோக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் எல்லா மனிதர்களும் இருப்பாங்க, as long as they live in the surface life. But once a man become conscious, அவனுக்கு இந்த உண்மைகள்லாம் புரியும் அப்படிங்கிறார். அடுத்தது சார், ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணலாமா? சொல்லுங்க சார் ப்ளீஸ். இப்போ இந்த டிஸ்கஷன்ல வாழ்வின் நோக்கம், பிறப்பின் நோக்கம், வாழ்வின் நோக்கம் அப்படிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது என்ன நோக்கம்? அதுக்கு மதர் பதில் சொல்லியிருக்காங்க. கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மதர் வால்யூம் 14ல இருக்கு, பேஜ் 5ல 2 சென்டென்ஸ். கேன் ஐ ரீட் இட் அவுட் சார்? ப்ளீஸ். Okay. The true aim of life is to find the divine's presence deep inside oneself and to surrender to it
so that it takes the lead of the life, all the feelings, and all the actions of the body. This gives a true and luminous aim to existence. This is the mother's word, sir. ரொம்ப அற்புதம் சார், ரொம்ப அற்புதம். மேலே பார்க்கலாமா? எஸ் ப்ளீஸ். The forces which seek to move in, and among them the forces of good and evil, present themselves as powers of universal nature. But they seem to belong not only to the physical universe, but to planes of life and mind beyond it. The first thing that we have to note of importance to the problem preoccupying us is that these forces in their action seem often to surpass the measures of human relativity. They are in their larger action superhuman, divine, titanic, or demoniac, but they may create their formations in him in large or in little, in his greatness or his smallness. They may seize and drive him at moments or for periods. They may influence his impulses or his acts or possess his whole nature. Thank you, sir. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். Man is moved by invisible cosmic forces. The forces of good and evil present themselves as powers of universal nature. They seem to belong not only to the physical universe, but to planes of life and mind beyond it. We must make note of the important fact that these forces in their action seem often to surpass the measures of human relativity. In their larger action, they are superhuman, divine, titanic, or demonic. They may create formations in him in large or in little, in his greatness or in his smallness. They may seize and drive him at moments or for periods. They may influence his impulses or his acts or possess his whole nature. Thank you, sir. சக்திகள், பிரபஞ்ச சக்திகள் நம்மை இயக்குகின்றன அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. இந்த பிரபஞ்ச சக்திகள் நம்ம இயக்குவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த சக்திகள்ல 2 விதமான சக்திகள் இருக்கின்றன. நல்ல சக்திகள் இருக்கு, தீய சக்திகள் இருக்கு. இது எல்லாமே பிரபஞ்ச இயற்கையினுடைய சக்திகளாக செயல்படுகின்றன. பவர்ஸ் ஆஃப் யூனிவர்சல் நேச்சர். அது வந்து இண்டிவிஜுவல் கிடையாது, பிரபஞ்ச ரீதியாக செயல்படும் சக்திகள். இது நம்முடைய புவிசார் உலகம், அதற்கு மாத்திரம் இது சொந்தமில்லை. அதற்கு மேலுள்ள அந்த பிராணமய தளம், மனோதளம், அந்த இடத்திலிருந்து தான் இவைகள் எல்லாம் இயங்குகின்றன. இப்போ இதோடைய சக்திகளுடைய இயக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது பிரபஞ்ச ரீதியாக செயல்படும் சக்திகள் அப்படிங்கிறத பார்த்தோம். பிரபஞ்ச ரீதியாக செயல்படும் சக்திகள் அப்படின்னா சமயத்துல என்ன, பிரபஞ்ச ரீதியாக செயல்படும் சக்திகள்னா அதை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள்ல வந்து வேறுபாடு கிடையாது.
ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறோம், ஒரு சம்டைம்ஸ் ஒரு கேட்டாஸ்ட்ரஃபி வருது, நிறைய பேர் வந்து அட் எ டைம் வந்து அதனால பாதிக்கப்படுறாங்க. போர் நடைபெறுகின்றது, போர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா அழிவு ஏற்படுகின்றது. அதுல எல்லாரும் தானே போறாங்க, நல்லவர்களும் மாண்டு விடுகின்றார்கள், தீயவர்களும் மாண்டு விடுகின்றார்கள். ஸோ அங்க ஹியூமன் ரிலேட்டிவிட்டிக்கே அங்க கொஸ்டினே எல்லாம் போயிடுச்சு. சக்திகள் அப்படிதான் செயல்படும் அப்படிங்கிறாங்க. These forces in their action seem often to surpass the measures of human relativity. நம்மளுடைய அறியாமையில சொல்றோம், ரொம்ப ஒரு பாவம் அறியாதவங்க அவங்க அவங்க இதாயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். இல்லை இவ்வளவு பாவம் பண்றாங்க, இவ்வளவு தீமை பண்றாங்கன்னு அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்றோம். ஸோ நம்மளோட அறியாமையில தான் அதெல்லாம் சொல்றோம். அந்த ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேட்டிவிட்டி மனிதனுக்கே உடைய அந்த சார்புடைத்தன்மை என்பது அவைகளுக்கு கிடையாது. அவைகளை கடந்து, அந்த மனிதனுடைய சார்புடைத்தன்மையை கடந்து செயல்படும் சக்திகள் இவை. These forces in their action seem often to surpass the measures of human relativity என்று பகவான் இங்கு வர்ணிக்கின்றார். எப்படி செயல்படுகின்றன பார்த்தோம் அப்படின்னா, மனிதனை தாண்டி ஒரு பிரம்மாண்டமாக செயல்படும் சக்திகளாக இவை இருக்கின்றன. பிரம்மாண்டமாக இருப்பது சமயத்துல தெய்வீக சக்திகளாக கூட இருக்கலாம், இல்ல அசுர சக்திகளாகவும் இருக்கலாம். அதுதான் வித்தியாசம். இந்த பிரம்மாண்டம் சூப்பர் ஹியூமன் அப்படின்னு வந்தாலே டிவைன் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், அது சூப்பர் ஹியூமனாக இருக்கும், அது நல்லபடியாக செயல்படுத்தும். அதே சமயம் அசோரிக் ஃபோர்ஸஸாகவும் இருக்கலாம். They are in the larger actions superhuman, divine, titanic or demoniac அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றார் பகவான், அந்த சக்தி என்ன பண்ணும், நமக்கிட்டே அந்த ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறார். ஒரு உருவாக்கத்தை நம்முள்ளே ஏற்படுத்தும், ஒரு ஃபார்மேஷன், ஒரு அமைப்பை நமக்குள்ளே ஏற்படுத்தும் அப்படிங்கிறார். அது எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னா, ஒன்று பெரிய அளவில், இல்லை சின்ன அளவில், இன் லார்ஜ் ஆர் இன் லிட்டில். அப்புறம் இன் ஹிஸ் கிரேட்னஸ் ஆர் ஹிஸ் ஸ்மால்னஸ் அப்படிங்கிறார். இப்போ நம்ம சில மனிதர்களை பார்க்குறோம், அவர்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சத்ரபதி சிவாஜி எடுத்துக்கலாம். சத்ரபதி சிவாஜி வந்து ஒரு மாவீரன், அவன் சாதிக்காததே கிடையாது. மாவீரன் அலெக்சாண்டர், நெப்போலியன், இவங்கெல்லாம் அந்த கிரேட்னஸ்ல அந்த சக்திகள்லாம் இவங்க மூலமாக செயல்படுகின்றது. ஈவன் சர்ச்சில் கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா அந்த சமயத்துல அந்த வேர்ல்டு வார்ல வந்து அவர் ஒருவர் தான் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு புதிய அந்த போரையே வந்து திசை திருப்பக்கூடிய சக்தியை பெற்றிருந்தார். பகவானுடைய ஒரு சரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா அவர் செயல்பட்டார். அவர் அதுதான் சொல்றாங்க, மனிதனுடைய ஒரு மாபெரும் செயல்களுக்கு பின்னாலேயே இந்த சக்தி இருக்கலாம். மாபெரும் செயல்கள் நிறைய பேர் பார்க்குறோம், நிறைய சாதனையாளர்களை பார்க்குறோம். அவர்களுடைய செல்வாக்கு வந்து இந்த உலகத்துல ஒரு பிரம்மாண்டமா இருப்பதை நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு ஸ்மால்னஸ், அதே போல சிறுமைத்தனமான செயல்களையும் பார்க்குறோம். மனிதர்கள்ட்ட சிறுமைத்தனமான செயல்களையும் பார்க்குறோம். இது ரெண்டுக்கு பின்னாலேயும் இந்த சக்திகள் செயல்படும் அப்படிங்கிறார். They may create their formations in him in large or in little, in his greatness or his smallness. அப்புறம் they may seize and drive him at moments அப்படிங்கிறார். தன் வசம், என் வசத்தை நான் இழந்து விடுகின்றேன், என்னுடைய வசத்தை நான் இழந்துட்டேன் நிறைய பேர் சொல்றாங்கல்ல. நான் என்ன பண்றதுனே தெரியல, அந்த சமயத்துல எனக்கு ஏன் அது மாதிரி பண்ணினேன்னு தெரியல, ஏன் அது மாதிரி நான் பிஹேவ் பண்ணேனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. தப்பு செஞ்சிடறாங்க, வன்முறையில இறங்கிடுறாங்க, மாபெரும் தவறுகளை செய்கின்றார்கள். அந்த சமயத்துல அவங்களுக்கு
என்ன செய்யறோங்கிறதே தெரியாம இருக்குது. அதுதான் பகவான் சொல்றார். They may seize and drive him at moments. அந்த அந்த கணத்துல அவங்க என்ன செய்யறாங்க தெரியாது. Or for periods. ஒரு கணமும் இருக்கலாம், ஒரு கணமும் இந்த சக்தி அவர்களை பீடித்திருக்கும், இல்ல சில காலங்களுக்கு கூட இருக்கும் அப்படிங்கிறார். At moments or for periods. அப்புறம் என்ன செய்யும் அப்படிங்கிறார். They may influence his impulses. அவன்கிட்டேருந்து நிறைய இதை செய்யணும் அதை செய்யணும்னு தோணுது இல்ல, இதெல்லாம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறார். Or his acts. Or possess his whole nature. சில பேருக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சில ரொம்ப துரதிருஷ்டவசமா சில பேருக்கெல்லாம் பார்த்தோம் பொசஸ்ட் பீயிங்ஸா இருப்பாங்க. பொசஸ்ட்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சாமி வந்துடுச்சு இந்த அப்படின்னு, அது வந்து ரொம்ப லோவர் லெவல்ல. நான் சொல்றது ரியலி பொசஸ்டா இருப்பாங்க. அவங்களோட ஈகோ வந்து ரொம்ப சூப்பர் ஈகோவா இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, தான் தான் உலகத்தையே ஆடுறேன் அப்படிம்பாங்க. ஹிட்லர் வந்து இதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள். ஹிட்லர் வந்து he was possessed by asuric force. ஹோல் நேச்சர் வந்து அவனுடைய he was a possessed being, ஹிட்லர். இதெல்லாம் வந்து அந்த அசுரிக் ஃபோர்ஸஸ்னுடைய வேலை அப்படிங்கிறாங்க. இதுல இருந்து மனிதன் வந்து விழிப்புடன் இருந்து இறை சக்தியை நோக்கி அவன் திரும்பினா இதுல இருந்து இதனுடைய பாதிப்புல இருந்து அவன் தப்பிச்சிடலாம். ஒன்ஸ் ஹி சரண்டர் ஹிம்செல்ஃப் டு டிவைன் ஃபோர்ஸஸ், இதனுடைய பாதிப்புல இருந்து மனிதன் தப்பிச்சிடலாம். பட் அவன் கான்சியஸா இல்லைங்கும் போதுதான் இதெல்லாம் ஆக்ட் பண்ணும். அதெல்லாம் அடுத்தது போகலாம். If that possession happens, he may himself be pushed to an excess of the normal humanity of good or evil. Especially, the evil takes forms which shock the sense of human measure, exceed the bounds of human personality, approach the gigantic, the inordinate, the immeasurable. It may then be questioned whether it is not a mistake to deny absoluteness to evil. For as there is a drive, an aspiration, a yearning in man towards an absolute truth, good, beauty, so these movements, as also the transcending intensities attainable by pain and suffering, seem to indicate the attempt at self-realization of an absolute evil. Thank you. Thank you. படிக்குமா? Yes. If these forces possess man's nature, he may himself be pushed to an excess of the normal humanity of good or evil. Especially the evil takes forms which shock the sense of human measure. They exceed the bounds of human personality. They approach the gigantic, the inordinate, the immeasurable. Then one may ask, is it not a mistake to deny absoluteness to evil? We find there is a drive, an aspiration, a yearning in man towards an absolute truth, good, beauty. It is also possible that man can transcend the pain and suffering, and through their intensities can experience Ananda. So also, these opposite movements seem to indicate the attempt at self-realization of an absolute evil. Thank you. Thank you. இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். ரொம்ப முக்கியமான கேள்வி, நமக்கு எல்லாருக்குமே தோன்றக்கூடிய கேள்வி. இது மாதிரி ஒரு ராங் ஃபோர்ஸ்ல அதன் வசம் இருப்பவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பிஹேவியர் வந்து
நார்மலா வழக்கமாக ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ அதற்கு அதை விட ஒரு அது மிஞ்சியதாகத்தான் எல்லாமே இருக்கும். எக்ஸஸா இருக்கும். எக்ஸஸா நன்மையும் செய்வாங்க, எக்ஸஸா தீமையும் செய்வாங்க. எக்ஸஸா நன்மை செய்யறவங்களுக்கு they are in the grip of the good forces. எக்ஸஸா தீமை செய்யறவங்க இந்த ஈவில் ஃபோர்ஸஸ்க்கு கையில இருப்பாங்க. இதுல எது குறிப்பிடத்தக்கது அப்படின்னா அந்த ஈவில் ஃபோர்ஸஸ் தான் ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஈவில் ஃபோர்ஸ் எக்ஸஸா ஒரு மனிதனின் மூலமாக செயல்படும் பொழுது அது நமக்கு பார்க்கிறோம், நம்ம பார்ப்பதற்கு அறிவதற்கு மிகவும் நமக்கு அதிர்ச்சியை உண்டாக்குவதாக இருக்கின்றது. ஒரு டெரரிஸ்ட் இருக்கிறான், அவன் தன்னையும் அழித்துக் கொள்கின்றான், ஒரு மாபெரும் அழிவை ஏற்படுத்துகின்றான், எண்ணற்ற உயிர் சேதத்தை ஏற்படுத்துகின்றான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுதான் இந்த ஈவில் எக்ஸஸா அவனை செயல்படுத்த சொல்லுது. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு மனிதன் தன்னை அழித்து கொண்டு அதன் மூலமாக ஒரு மாபெரும் அழிவை தன்னை சுற்றி ஏற்படுத்துகின்றான் என்றால் அந்த சக்தி அவனை அவ்வாறு பீடித்துள்ளது. நம்ம எவ்வளவோ பார்க்கிறோம், அந்த டெரரிஸ்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இத்தகைய தீய சக்திகளுக்கு உட்பட்டவர்கள் தான். இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். They shock the sense of human measure அப்படிங்கிறது. Exceed the bounds of human personality. மனுஷன் தன்னுடைய சாதாரண நிலையில செய்ய முடியாது அந்த காரியத்தை. அந்த அளவுக்கு அவனையும் கடந்து விஞ்சியதாக இருக்கின்றது அவனுடைய செயல், தீய செயல். ஜைகான்டிக் அப்படிங்கிறார். அப்ரோச் த ஜைகான்டிக், த இன்ஆர்டினேட், த இம்மெஷரபிள். இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் கொடுக்குறாரு. மாபெரும் அழிவை ஒருத்தன் ஏற்படுத்தும் பொழுது நமக்கு எப்படி தோணுகின்றது? ஜைகான்டிக்கா இருக்கு, இம்மெஷரபிளா இருக்கு, நம்ம அளவிட முடியல. அந்த தரத்திலும் அளவிலும் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மாண்டத்தை பார்க்கிறோம். பிரம்மாண்டம் இங்க அந்த அழிவை உண்டாக்குவதில் பிரம்மாண்டம், அதுதான் இங்க பகவான் இங்க கூற விரும்புகின்றார். என்ன ஒரு காரணத்துக்காக அதெல்லாம் சொல்றார். அழிவை உண்டாக்குவதில் காணக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்தை நாம் பார்க்கின்றோம். போர்கள்ல ஒரு மோசமான ஒருத்தர் இருப்பாங்க, அவன் மாபெரும் அழிவை ஏற்படுத்துவான். ஒரு நாட்டுல சர்வாதிகாரி இருப்பான், அவன் எண்ணற்ற மக்களை அவன் கொல்வான். இது நம்ம பார்த்துருக்கோம். ஜெர்மனியில நம்ம செகண்ட் வேர்ல்டு வரும்பொழுது இந்த நாசிஸ் எப்படி அவங்க அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ல எவ்வளவோ பேர் லேக்ஸ் ஆஃப் பீப்புளை அவங்க அழித்தார்கள் என்பதை நாம் வரலாற்றில் கண்டிருக்கின்றோம். அது ஒரு இண்டிவிஜுவல் தான் அதுக்கு காரணம். அதுதான் சொல்றார் பகவான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது they shock the sense of human measure அப்படிங்கிறார். exceed the bounds of human personality. பார்க்கும்போது ஜைகான்டிக்கா இருக்கு. அந்த சமயத்துல செகண்ட் வேர்ல்டு வரும்பொழுது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. எல்லாருக்கும் என்ன ஹிட்லர் விட்டா உலகத்தையே உலகத்தையே தன் கைவசம் கொண்டு வந்து விடுவான் என்கின்ற ஒரு நிலை அப்ப தோன்றியது. அப்ப பகவான் சொல்லுகின்றார். பகவான்கிட்ட கேட்குறாங்க, என்ன இவன் போயிட்டே இருக்கிறானே, இவன் இது எங்க போய் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. பகவான் சொல்றார், அப்பதான் சொல்றார், ஹிட்லர் இஸ் நாட் அன் இம்மார்டல் அப்படிங்கிறார். அவன் ஒரு அழியா வரம் பெற்ற மனிதன் இல்லையே, அவனும் ஒரு இடத்துல ஒரு நாள் அழிய போகக்கூடியவன் தானே அப்படிங்கிறார். அது என்ன பேக்ரவுண்ட்ல அவர் சொன்னாருங்கிறதுக்கு இந்த பேராகிராஃபினுடைய ஒரு இதுல பார்க்கலாம். நம்ம அந்த கான்டெக்ட் வச்சு பார்த்தோம்னா புரியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய தீமையான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மூலம்
ஒரு வெகும் வலுவான எதையும் சார்ந்திராத ஒரு ஆரம்ப மூலமாக இருக்க வேண்டும் அல்லவா அப்படிங்கிறது நமக்கு தோன்றுகின்றது. ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம், ட்ரூத் அண்ட் குட், உண்மை நன்மை, இது ரெண்டு தான் அப்சல்யூட்ஸ் பார்த்தோம். முழுமுதற்தன்மை, அப்சல்யூட் என்ன அர்த்தம்? எதையும் சார்ந்திருக்காதது, முழுமுதற்தன்மை தானாகவே இருப்பது. அது அதை எதுக்கு சொல்லுவாங்க? நம்ம டிவைனுக்கு தான் சொல்லுவோம். டிவைன் இஸ் அன் அப்சல்யூட்னு சொல்லுவோம். ஏன்னா இட் இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். அதே போல அதை ஒட்டி உள்ள ட்ரூத் அண்ட் குட், இது அப்சல்யூட்ஸ். இன்னொரு கருத்தையும் பகவான் கூறினார், தீமையும் பொய்மையும் அப்சல்யூட்ஸ் கிடையாது, அவைகளுக்கு அடிப்படைத்தன்மை கிடையாது. தே ஹேவ் நோ ஃபண்டமெண்டாலிட்டி. எப்படி ஒளிதான் இயற்கை, ஒளி இருப்பதனாலதான் ஷேடோ வருது. ஒளி எங்க இல்லையோ அந்த இடத்துல ஷேடோ இருக்கு, இருள் இருக்கு. பட் எது ஃபண்டமெண்டலா இருக்கு? ஒளி தான் ஃபண்டமெண்டல். அதே போலதான் இவைகளுக்கெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டாலிட்டி கிடையாது அப்படின்னு நம்ம பகவான் ஏற்கனவே அத்தகைய ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். திருப்பி அந்த கருத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமா? ஏன்னா நம்ம பார்க்கறதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கே, பிரம்மாண்டமான அழிவை பார்க்கின்றோம் உலகத்துல, எங்க பார்த்தாலும் தீமையை பார்க்கின்றோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதுதான் ஆரம்பமும் இறுதியும் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு உண்டாக்குகின்றது. இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அத்தகைய ஒரு எண்ணம் மனதில் தோன்றுகின்றது. தீமையும் பொய்மையும் தான் உலகத்துல எப்பொழுதுமே இருக்க போது போல இருக்கு, அழிக்கவே முடியாது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகின்றது. ஸோ அதைத்தான் பகவான் கூறுகின்றார். It may then be questioned whether it is not a mistake to deny absoluteness to evil. Evil அப்படிங்கிறது, தீமை அப்படிங்கிறது எதை நம்பியும் அது எதையும் சாராமல் எப்பொழுதுமே இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு தன்மையை நம்ம அப்படின்னு நினைக்கலாமா? அப்படின்னு நினைக்காம இருக்கிறது தவறு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். It may then be questioned whether it's not a mistake to deny absoluteness to evil. நம்ம தீமை அப்சல்யூட் இல்லைன்னு சொல்றோம், குட் தான் அப்சல்யூட், ஈவில் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்றோம், ஃபண்டமெண்டலா கிடையாது அப்படிங்கிறோம். அத்தகைய கருத்து என்பது சரியா தவறா? அந்த கேள்வி தவறு இல்லையா அப்படின்னு கேட்கிறார். ஏன் தவறு இல்லையான்னா, இந்த பிரம்மாண்டமான தீமையை பார்க்கும் பொழுது நமக்கு இத்தகைய கருத்து நமக்கு உருவாகின்றது. எப்படி இன்னொரு கருத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார். எப்படி பகவான் சொல்றாரு, இப்ப நமக்கு எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்பிரேஷன் இருக்கு. ஹியூமன் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கறது பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? நம்ம எல்லாருமே அந்த அப்சல்யூட் ட்ரூத்துக்கு போறோம். அது உண்மையினுடைய அந்த முழுமுதற்தன்மையை, முழுத்தன்மையை நாம் எட்ட விரும்புகின்றோம். நன்மையை முழுத்தன்மையை எட்ட விரும்புகின்றோம். அழகினுடைய முழுத்தன்மையை எட்ட விரும்புகின்றோம். ட்ரூத், குட் அண்ட் பியூட்டி. நமக்குள்ளே ஒரு தேடுதல் இருக்கின்றது, இவைகள் குறித்த தேடுதல் இருக்கின்றது. அதே போல இந்த தீமையான விஷயங்களும் அதனுடைய உச்சகட்டத்தை தேடுவதற்காக அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கும் பொழுது இந்த தீமையான விஷயங்களினுடைய அந்த முழுமுதற் தன்மையை ஒரு நாடும் ஒரு இயக்கம் இங்கு நடைபெறுகின்றதா என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. இதெல்லாம் எங்க போய் நம்ம கேட்கிறோம்ல, இதெல்லாம் இப்படி உலகம் போயிட்டே இருக்குது, எங்க போய் முடியும்? அது உலகமே அழிய போதா? இல்லை எல்லாரும் இந்த தீமைக்கும் பொய்மைக்கும் இரையாக போகின்றனர் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கெல்லாம் எழுகின்றது. இதெல்லாம் அல்டிமேட்டா அதனுடைய அப்சல்யூட்னஸ் ரீச் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகின்றது. எதனால எழுகின்றது என்றால், இந்த நெகட்டிவான விஷயங்கள் நம்மளுள் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை பார்க்கும் பொழுது அவ்வாறு ஏற்படுத்தப்படுகின்றது. ஏற்கனவே பார்த்தோம், இந்த உலகத்துல பகவான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இதை பத்தி கிளாரிஃபை பண்ணிட்டாரு.
மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஸ்டேட் தான் இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த ஈவில், பெயின், சஃபரிங் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. மெஜாரிட்டி வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஸ்டேட்ல தான் இருக்கிறோம் நம்ம. ஆனா இந்த நார்மல் ஸ்டேட் ஆஃப் இருக்கிறது நம்ம வந்து நம்மளுடைய வரவில் எடுத்துக்க மாட்டேங்கிறோம். நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு பெருசா வந்தாதான் வரவு வந்தாதான் எடுத்துக்கிறோம். நார்மல் ஸ்டேட்ல நம்ம வாழ்க்கையில வரவில் எடுத்துக்க மாட்டேங்கிறோம். அதே சமயம் எப்பயாவது வரக்கூடிய அந்த வலி, வேதனை, நெகட்டிவான விஷயம் எப்பயாவது வருது. அது நம்ம அதோடைய தீவிரம் அதிகமாக இருப்பதனால அதை நம்ம பெருசா கருதுகின்றோம். கருதி வாழ்க்கையை வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்டை நம்ம தப்பா அரைவ் பண்றோம். வாழ்வே அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு தவறான முடிவுக்கு வருகின்றோம். ஆனால் பகவான் இங்க என்ன குறிப்பிடுகின்றார், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மனிதனுக்கு இத்தகைய எண்ணம் தோன்றும். இயற்கை தோன்றுவது இயற்கை. எதனால் தோன்றுகின்றது என்றால் இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து, இந்த தீமையினுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து நமக்கு தோன்றுகின்றது. ஆனால் அவ்வாறு நினைப்பது தவறா சரியா? அதுக்கான பதில் தான் அடுத்த போர்ஷன்ல பகவான் விளக்குகின்றார். அதுக்குள்ளே போகலாம். But the immeasurable is not a sign of absoluteness. For the absolute is not in itself a thing of magnitude. It is beyond measure, not in the sole sense of vastness, but in the freedom of its essential being. It can manifest itself in the infinitesimal as well as in the infinite. It is true that as we pass from the mental to the spiritual, and that is a passage towards the absolute, a subtle wideness and an increasing intensity of light, of power, of peace, of ecstasy mark our passing out of our limitations. But this is at first only a sign of freedom, of height, of universality, not yet of an inward absoluteness, of self-existence, which is the essence of the matter. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Explanation. But the fact that falsehood and evil are great in their magnitude cannot be the sign of their absoluteness, because the absolute is not in itself a thing of magnitude. Absolute is beyond measure. It is not in the sole sense of vastness, but the freedom of its essential being. It can manifest in the infinitesimal atom as well as in the infinite solar system. In our passage towards the absolute, we pass from the mental to the spiritual. When we pass out of our limitations in our spiritual journey, we experience a subtle wideness and an increasing intensity of light, of power, of peace, of ecstasy. But this is at first only a sign of freedom, of height, of universality. But we do not yet experience an inward absoluteness of self-existence, which is the essence of the matter. Thank you, sir. Thank you. இல்ல ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் வந்து அளவில் வந்து மிகப்பெரியதா இருக்கிறதுனால அதனுடைய ஒரு அடிப்படை தன்மை வந்து ஒரு அது வந்து ஒரு முழுமுதற் தன்மையை கொண்டது என்று நாம் எண்ணிவிட முடியாது. The immeasurable is not a sign of absoluteness அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அளவில் பெருசா இருக்கு, எல்லாம் சைஸ் குவான்டிட்டி பெருசா இருக்கு அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு ஆப்சல்யூட்னா எதையும் சார்ந்து இருக்கக்கூடியது, முழுமுதற் தன்மை கொண்டது, நம்ம அரைவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது. எது ஆப்சல்யூட்னா என்ன அர்த்தம்னா எதையும் சார்ந்து இருக்காது, எல்லாமே எதுவுமே இல்லாம போனாலும் அது இருக்கும், அதுதான் ஆப்சல்யூட்.
அது எது? டிவைன் ஒன்று தான் அப்படி. டிவைனோட சார்ந்து உள்ள ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே அப்சல்யூட் ஆட்ரிபியூட்ஸ் தான். ட்ரூத், குட், இதெல்லாமே அப்சல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். டிவைன் ஒன்று தான் வந்து அப்சல்யூட். ஏன்னா டிவைன் வந்து எதையும் சார்ந்து இருக்காது. எதுவுமே இல்லைன்னா கூட அது இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன புரியுது? சைஸ் மேக்னிடியூட் வந்து ஒரு இந்த உலகத்துல பொய்மையும் தீமையும் ஒரு மாபெரும் அளவுல இருந்தாலும் கூட அதனால வந்து அது எப்பொழுதுமே இருக்க போகுதுன்னோ அதனுடைய அப்சல்யூட்னஸ் வந்து உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த அப்சல்யூட்னஸ் அப்படிங்கிறது முழுமுதற் தன்மை என்பது பரம்பொருளுக்கு உரியது. அதை நம்மளால மெஷர் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. அதே போல வெறும் ஒரு அகண்ட தன்மை, அதை வைத்துக்கொண்டு அது வந்து ஒரு அப்சல்யூட்னு சொல்ல முடியாது. எதை வைத்துக்கொண்டு நாம் ஒன்றை வந்து அப்சல்யூட்னு சொல்லலாம் அப்படின்னா, அதனுடைய அடிப்படை சாராம்சத்துல அது எதையும் சாராமல் இருக்கணும். ஃப்ரீடம் ஆஃப் இட்ஸ் எசென்ஷியல் பீயிங், அதனுடைய அடிப்படை தன்மையில சாராம்சத்துல எதையும் சாராம இருக்கணும். அதுதான் வந்து அது பரம்பொருளுக்கு தான் இது இந்த விளக்கம் அடங்கும், பொருந்தும். இந்த ஃப்ரீடம் ஆஃப் இட்ஸ் எசென்ஷியல் பீயிங். அப்புறம் it can manifest itself in the infinitesimal as well as in the infinite அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம். பிரம்மனை பத்தி பார்த்துருக்கோம், எக்ஸிஸ்டன்ஸ்ல படிச்சிருக்கோம். அது வந்து பிரம்மன் வந்து குவான்டிட்டியும் குவாலிட்டியும் வச்சு இருக்கிறது இல்லை. ஒரு ஆண்ட் ஹில், ஒரு சின்ன ஒரு இதுல கூட அதுவும் பிரம்மன் தான் உண்டு பண்ணிக்கின்றது. ஒரு என்டையர் சோலார் சிஸ்டமும் பிரம்மன் தான் அதையும் உண்டு கிரியேட் பண்ணுது. So it is not by quality or quantity you can decide. எல்லாத்துலேயும் அது இருக்கு. குவாலிட்டி குவான்டிட்டி டிபெண்ட் பண்ணி அது இருக்கிறது கிடையாது. ஒரு சின்ன ஆட்டம்லேயும் அந்த டிவைன் தான் இருக்கு, அதே இன்டென்சிட்டியோட இருக்கு. என்டையர் சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் அதே இன்டென்சிட்டியோட அது டிவைன் இருக்கு. இந்த ஒரு அகண்டத்தன்மை, விசாலமான தன்மை என்பது ஆன்மீக பயணத்துல ஒருவருக்கு ஏற்படும் ஒரு வழக்கமான அனுபவம் தான் அப்படிங்கிறார். நம்ம வந்து இந்த ஆன்மீக பயணத்துல ஆன்மீக ஒரு உணர்வு நிலையை எட்டி நாடி செல்லும் பொழுது, மனம் என்கின்ற தளத்தை தாண்டி ஆன்மீக தளங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு விசாலம் ஒருவருக்கு கிட்டும், ஒரு வைட்னஸ் கிட்டும். அந்த இடத்துல என்ன கிட்டும் அப்படின்னா, ஒரு தீவிரமான ஒரு ஒளியினுடைய ஒரு பிரசன்னம் கிடைக்கும், சக்தியினுடைய ஒரு சாநித்தியம் கிடைக்கும், அமைதியினுடைய ஒரு சாநித்தியம் கிடைக்கும், ஒரு உவகை கிடைக்கும், எக்ஸ்டசி கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த லிமிட்டேஷன்ஸை தாண்டி போகிறோம். மென்டல் லிமிட்டேஷன்ஸை தாண்டி அந்த ஆன்மீக உயர்தளங்களுக்கு செல்லும்போது இத்தகையதெல்லாம் கிடைக்கும். ஆனா இது வந்து ஆரம்ப அறிகுறிகள் அப்படிங்கிறார். நம்ம சுதந்திரமாக ஒரு எல்லையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கான ஒரு ஆரம்ப நிலை அறிகுறிகள் தான் அப்படிங்கிறார். நம்ம உயரை எழும்பி செல்கின்றோம், விசாலமாக பிரபஞ்ச அளவில் நம்மை விரிவுபடுத்திக் கொள்கின்றோம் என்பதற்கான அறிகுறி தானே ஒழிய, எது வந்து நம்ம வந்து ரியல் சைன் அப்படின்னா, எப்ப நம்ம வந்து we are one with absoluteness of self existence, அதுதான். அதாவது only when we are one with the absolute, அதுதான் வந்து ரியல் எசன்ஸ் ஆஃப் த மேட்டர் அப்படிங்கிறார். ஸோ இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து ஈவிலுக்கும் ஃபால்ஸ்ஹுட்க்கும் கிடையாது அப்படிங்கிறார். ஈவிலுக்கும் ஃபால்ஸ்ஹுட்டுக்கும் வந்து இந்த அப்சல்யூட்னஸ் கிடையாது. அது வந்து பார்ப்பதற்கு வந்து அவைகள் வந்து பிரம்மாண்டமாக இருந்தாலும் அவற்றிற்கு ஒரு அப்சல்யூட்னஸ், ஒரு முழுமுதற்தன்மை, ஒரு அறுதித்தன்மை கிடையாது. அவைகள் எல்லாமே ஏதோ ஒன்றை சார்ந்து இருப்பவை, அடிப்படை தன்மை என்பது கிடையாது அப்படிங்கிறார்.
அதனால என்ன புரிந்துக்கிறோம் அப்படின்னா, நம்பர் 1 இங்க வந்து இந்த குவான்டிட்டி வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கிறது முக்கியம். அதனால தான் வந்து மீண்டும் அன்னையும் பகவானும் என்ன கூறுகிறார்கள், இந்த பூரண யோகத்திற்கு ஏன் நிறைய பேர் வரல, ஏன் வந்து மற்ற பாப்புலர் ரிலிஜன்ஸ், பாப்புலர் செக்ட்ஸ், நிறைய செக்ட்ஸ் பார்க்குறோம் இங்கே நம்ம. ஒரே மதத்திலேயே வி ஃபீஸ் டிஃப்ரெண்ட் செக்ட்ஸு. அது மாதிரி அங்கே நிறைய பக்தர்கள் இருப்பாங்க, நிறைய கூட்டம் கூட்டமாக வருவாங்க, ஏன் இங்கே வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதும். அது தேவையில்லை அப்படிங்கிறாங்க. மதம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இட்ஸ் நாட் த நம்பர் தட் மேட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. ரொம்ப குறைஞ்ச பேர் சின்சியராக ஆஸ்பிரேஷன் என்ன இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாப்புலர் ரிலிஜன் மாதிரி இங்கே நம்ம வரமாட்டாங்கன்னு மதர் வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரூத் அண்ட் குட்டை ஃபாலோ பண்ணுறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஈவில் நிறைய தான் இருக்கும். ஈவிலையும் ஃபால்ஸ்குட்டையும் உலகத்தில் ஃபாலோ பண்ணுறவங்க மெஜாரிட்டி இருப்பாங்க. ட்ரூத் அண்ட் குட்டை ஃபாலோ பண்ணுறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. கம்மியாக இருக்கிறதுனால ஐயோ அதனுடைய தன்மை குறைந்து விடாது. ஈவிலும் ஃபால்ஸ் குட்டும் நிறைய உலகத்தில் இருக்கிறதுனால அதனுடைய தன்மையும் அதிகம் இல்லை. அதனால தான் பகவான் ரொம்ப கிளாரிஃபை பண்ணுறாரு. இங்கே இந்த குவான்டிட்டி வந்து இங்கே வந்து முக்கியமே கிடையாது அப்படிங்கிறார். இம்மெஷரபிள் இஸ் நாட் அ சைன் ஆஃப் அப்சல்யூட்னஸ் அப்படிங்கிறார். மேக்னிடியூட் வந்து இங்கே வந்து ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறார். இது சாவித்திரியில் இது குறித்த லைன்ஸ் நமக்கு தெரியும். ஒன் மேன்ஸ் பர்ஃபெக்ஷன் கேன் ஸ்டில் சேவ் த வேர்ல்டுன்னு பார்த்துருக்கோம். ஒரு மனிதன் பர்ஃபெக்டாக இருந்தால் போதும், அந்த என்டையர் உலகமே வந்து அவனால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு. ஒன் சோல்ஸ் ஆம்பிஷன் கேன் லிஃப்ட் அப் த ரேஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே நமக்கு நம்பர் வந்து முக்கியம் கிடையாது. எவ்வளோ பேர், சின்ன பேர் கொஞ்சம் பேர் இருந்தாலும் சின்சியராக இருந்தாலே போதும். ஈவில் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் நிறைய இருந்தாலும் அதை கண்டு நம்ம வந்து ஒரு பிரமிக்க தேவையில்லை அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். To this absoluteness, pain and evil cannot attain. They are bound to limitation, and they are derivative. If pain becomes immeasurable, it ends itself, or ends that in which it manifests, or collapses into insensibility, or, in rare circumstances, it may turn into an ecstasy of ananda. If evil became sole and immeasurable, it would destroy the world, or destroy that which bore and supported it. It would bring things and itself back by disintegration into non-existence. No doubt, the powers that support darkness and evil attempt by the magnitude of their self-aggrandizement to reach an appearance of infinity, but immensity is all they can achieve and not infinity. Or, at most, they are able to represent their element as a kind of abysmal infinite commensurate with the inconscient, but it is a false infinite. Thank you, sir. Thank you. Explanation. சார் நான் படிக்கவா? எஸ் மேடம். அன்மியூட் பண்ணணும் மேடம். சாரி சார். To this absoluteness of self, pain and evil cannot attain. They are bound to limitation. They are derived from something else. If pain becomes immeasurable, it ends itself or ends that in which it manifests, or it collapses into insensibility, or in rare circumstances, it may turn into an ecstasy of ananda.
If evil became sole and immeasurable, it would destroy the world, or it would destroy that which bore and supported it. It would bring things and itself back by disintegration into non-existence. It is true that the powers that support darkness and evil have a great magnitude of self-aggrandizement, increase of their own power and importance. In that process, they put on an appearance of infinity. But all that they can achieve is immensity and not infinity. Or at most, they are able to represent their element as a kind of abysmal infinite, as appears the inconscient. But it is a false infinite. In bracket, for the inconscient too is infinite. The more it subases, we insist to sound, the more it stretches endlessly. Savitri, Book 3, Canto 3, page 318. That 318. Thank you, madam. Thank you. So, என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல எது நிலையா எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னா குட் அண்ட் ட்ரூத் தான். நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்துகிட்டே இருக்கும். நியாயத்துக்கு இடம் இல்லையா, தீமைக்கு தான், அநியாயம் செய்யறவங்க நல்லா இருக்கிறாங்க, இது இந்த உலகம் நல்லவர்களுக்கே இல்லை அப்படின்னு. அது இருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த நம்ம பார்த்துருவோம் குட் அண்ட் ஈவலுக்கு வந்து அப்சல்யூட்னஸ் கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் அது நிலையான விஷயங்கள் கிடையாது. இப்போ பெயின் அண்ட் ஈவில் ரெண்டு விஷயத்தை எடுத்து பகவான் சொல்றார். வலி வந்து ஒரு ஆனந்தம் வந்து எப்படி இருக்கும், ஆனந்தம் வந்து அப்படியே எல்லையற்ற லெவல்ல தான் இருக்கும் ஆனந்தம். பெயின் வந்து அது மாதிரி இருக்க முடியாது. பெயின் அது மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும், எல்லையற்ற நிலையில பெயின் இருக்க முடியாது, ஆனந்தம் இருக்க முடியும். இன்ஃபினிட் ஆனந்தாவை ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இன்ஃபினிட் பெயினை ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி பண்ணாருன்னா அதுவும் ஆனந்தத்தில் தான் முடியும். அதுதான் இங்க ஒரு பெரிய பியூட்டி. பெயின் வந்து இம்மெஷரபிள் ஆச்சு அப்படின்னா எது வந்து அதை அனுபவிக்கின்றதோ அது இல்லாம போயிடும். ஒன்றும் அந்த உடலினுடைய பாகம் வந்து ஓரளவுக்கு மேல வலி தாங்க முடியாம அந்த பாகமே வந்து இல்லாம போயிடும். இட் ends in self or ends that in which it manifests or collapses into insensibility. ரொம்ப பெயின் அதிகமா போச்சுன்னா அந்த இடம் அப்படியே ஒண்ணுமே மறத்து போயிடும், ஆர் ஆனந்தமா மாறிடும். ஸோ பெயின் அப்படிங்கிறது அப்சல்யூட்டா இருக்க முடியாது. அதே போலதான் தீமையும். தீமை வந்து தீமைதான் உலகத்துல ரூல் அப்படிங்கிற ஒரு இது நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன காரணத்தினால உலகம் வந்து இன்னைக்கு வந்து இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னா இந்த காரணம் தான். பார்ப்பதற்கு பார்த்தோம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா எங்க பார்த்தாலும் போர், தீமை, வன்முறை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனா அது வந்து விதி கிடையாது. விதியாக செயல்பட முடியவே முடியாது. தீமை வந்து உலகத்துல ஒரு விதியா இருக்கவே முடியாது. விதியா இருந்தது அப்படின்னா உலகம் வந்து என்றைக்கோ அழிந்திருக்கும். அதுதான் சொல்றார் பகவான். இஃப் evil became sole and immeasurable, it would destroy the world and destroy that which bore அப்படிங்கிறார் and supported it அப்படிங்கிறார். அப்புறம் அது மாதிரி ஒரு தீமையே ஒருத்தங்க வந்து தீமையே வடிவமாக இருப்பவர்கள் கூட என்ன ஆயிடும் அப்படின்னா அதே தீமைக்கு இரையாகி விடுவார்கள். இதை நம்ம ஹிஸ்டரியில பார்த்துருக்கோம். யார் வந்து தீமையின் வடிவமாகவே இருக்கிறவர்கள் வந்து he will fall under his own weight அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்தோம். அப்படிதான் நடக்கும். தீமையே அழுத்தி விடும் அவங்கள. ஏன்னா அது ஓரளவுக்கு மேல தீமையை வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. It would bring things and itself back to disintegration into non-existence அப்படிங்கிறார். நோ டவுட் வந்து இப்ப இந்த தீமையை பாதுகாக்கும் சக்திகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்னிஃபிசென்ட்டா இருக்கும். பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். ஹிட்லருடைய சக்திகள் மேக்னிஃபிசென்ட்டா இருந்தது. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா சில நாடுகள்ல வந்து தொடர்ந்து வன்முறையை கட்டவிழ்த்து விடுகின்றார்கள், போர்களில் ஈடுபடுகின்றார்கள். அவர்களெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு அந்த மேக்னிடியூட், அதனுடைய அளவை பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா அந்த ஃபோர்ஸஸ், அந்த பவர்ஸ் வந்து
எதை வந்து ஆதரிக்கின்றது? இருளையும் தீமையும் ஆதரிக்கின்றது. ஸோ அவங்க அந்த பவரை வந்து நிறைய தன்கிட்ட வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து எல்லையற்ற ஒரு மாபெரும் தன்மையை உடையவர்கள் என்பது போல ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவார்கள். அதுக்கு தான் பகவான் இங்க சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. பட் இம்மென்சிட்டி இஸ் ஆல் தே கேன் அச்சீவ் அண்ட் நாட் இன்ஃபினிட்டி. இதே தான் ஹிட்டர்கிட்ட சொன்னார். ஹிட்டரை வந்து சொல்லும் பொழுது பகவான் சொன்ன இந்த வார்த்தை இதுதான், ஹிட்டர் இஸ் நாட் இம்மார்டல் அப்படின்னு சொன்னார். அதே தான் இங்க சொல்றாங்க, இம்மென்சிட்டி இஸ் ஆல் தே கேன் அச்சீவ் அண்ட் நாட் இன்ஃபினிட்டி. தீமை அப்படிங்கிறது உலகத்தில் இன்ஃபினிட்டா இருக்கக்கூடிய அம்சம் இருக்கவே முடியாது அப்படிங்கிறார். சில சமயம் எப்படி தோணும் அப்படின்னா, எப்படி இன்கான்ஷியன்ட் வந்து ஒரு அடி காண முடியாத நம்ம வந்து ஒரு இன்ஃபினிட்டாக காணப்படுகின்றதோ, உண்மையிலே அப்படி கிடையாது. அது போல காணலாம், பட் அது வந்து ஒரு ஃபால்ஸ் இன்ஃபினிட் அப்படிங்கிறார். இட் இஸ் அ ஃபால்ஸ் இன்ஃபினிட் என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். உண்மையிலேயே அதுக்கு இன்ஃபினிட் அந்த அனந்தமான அம்சம் கிடையாது அப்படிங்கிறாரு. சாவித்திரியில பகவானுடைய எப்படி தன்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா வந்து அவர் ஒன்னொன்னா களை பிடுங்கி எறிஞ்சுக்கிட்டே வராரு, மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு பகவான் என்ன சொல்றார், இன்கான்ஷியன்ட் டூ இஸ் இன்ஃபினிட் அப்படிங்கிறார். இட்ஸ் அ ஃபால்ஸ் இன்ஃபினிட், பட் அதுவும் இன்ஃபினிட்டா இருக்கிறது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை தருகின்றது அப்படிங்கிறாரு. கடைசி இது ஒரு சின்ன பேராகிராஃப், அதை நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம. இந்த பேராகிராஃப் 8 முடிஞ்சிடும். Self-existence, in essence, or by an eternal inherence in the self-existent, is the condition of absoluteness. Error, falsehood, evil are cosmic powers, but relative in their nature, not absolute, since they depend for existence on the perversion or contradiction of their opposites, and are not like truth and good, self-existent absolutes, inherent aspects of the supreme self-existent. Thank you. Thank you. Thank you. Explanation. Padikituma, sir? Yes, madam. What is the condition of absoluteness? It is self-existence in essence or by an eternal inherence in the self-existent. Error, falsehood, evil are cosmic powers. They are relative in their nature and not absolute, because they depend for existence on the perversion or contradiction of their opposites. They are not self-existent absolutes like truth and good, which are inherent aspects of the supreme self-existent. Thank you, sir. Thank you. இந்த என்டையர் பேராகிராஃப்னுடைய எசன்ஸை இங்கே பகவான் வந்து சம்மரைஸ் பண்றார். அப்சல்யூட்னஸ்னா என்ன? டிவைனுக்கு தான் முழுமுதற் தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனுடைய கண்டிஷன், அடிப்படை நிலை என்ன அப்படின்னா செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். எதுவுமே இல்லைன்னா அது இருக்கும். பிரம்மன் அப்படித்தானே, எதுவுமே இல்லை அப்படின்னா கூட இந்த பிரம்மன் இருக்கும். செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தான் வந்து எசன்ஸ் ஆஃப் த அப்சல்யூட்னஸ். or by an eternal inherence in the self-existent. எப்பொழுதுமே சாஸ்வதமாக அந்த பரம்பொருளுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் வந்து அந்த அப்சல்யூட்னஸ். நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய இந்த ஃபால்ஸ்ஹுட், ஈவில், பொய்மை, தீமை இதெல்லாம் வந்து பிரபஞ்ச சக்திகள் தான். ஆனால் இவைகள் எதையோ ஒன்று சார்ந்து இருப்பவை. ஈவில் எப்படி அப்படின்னா ஏதோ ஒன்று சார்ந்து இருக்கிறதுனால தான் அது ஈவிலா வருது. அதுக்கென்றே ஒரு தனிப்பட்ட ஒரு தன்மை என்பது இருப்போ தன்மையோ கிடையாது. தே டிபெண்ட். எப்படி வந்து நிழல் வந்து ஒளியை சார்ந்து இருக்கின்றதோ அதே போலதான் தே ஆர் ரிலேட்டிவ் இன் த நேச்சர் அப்படிங்கிறாரு. தே ஆர் நாட் அப்சல்யூட். ஏன்னா அது தன்னுடைய இருப்பிற்காக வேறொன்றை நம்பி இருப்பவை இவை எல்லாமே. தே டிபெண்ட் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் த பர்வர்ஷன் அண்ட் கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் த ஆப்போசிட்ஸ். ஒன்று நன்மை வந்து நல்லது என்பது பர்வேட்டானா அது தீமையா முடியுது. உண்மையை நம்ம கான்ட்ரடிக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ் குட் ஆகிடுது. அதுதான் உண்மை. ஸோ தே ஆர் நாட் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். உண்மையும் நன்மையும் தான் வந்து செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ்.
They are not self-existent absolutes like truth and good அப்படிங்கிறார். ட்ரூத் அண்ட் குட் வந்து தான் எப்பொழுதுமே பரம்பொருளை சார்ந்திருப்பது. ட்ரூத் அண்ட் குட் விச் ஆர் இன்ஹரண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த சுப்ரீம் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். எது வந்து டிவைனோட சேர்ந்து டிவைன் ஆஸ்பெக்டாக அதனுடன் ஒன்றி இருப்பவை என்றால் ட்ரூத் அண்ட் குட் தான். இந்த ஃபால்ஸ் குட் அண்ட் ஈவில் வந்து ரிலேட்டிவ். அது வந்து ஏதோ ஒன்றை நம்பி பிற்பாடு தோன்றியவை தான். அதனால யூ கேனாட் ஜஸ்டிஃபை தர் எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் பகவான் இங்கு கூறுகின்றார். ஸோ இந்த பேராகிராஃப் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை உள்ளடங்கிய ஒரு பேராகிராஃப். இதை நம்ம உள்ளுக்குள்ள நம்ம இதை பற்றி நம்ம சிந்திப்போம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.